பாளையக்காரர்களின் கூட்டமைப்பில் இணைந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையத்தை தன்னோடு இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். தங்களுக்கு ஒழுங்காக வரி செலுத்தக்கூடிய சிவகிரி பாளையத்தின் மீதான தாக்குதல் தங்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாக கம்பெனி கருதியது. அதனால் கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்லுமாறு உத்தரவிட்டது. கட்டபொம்மனுக்கு எதிராக திருவிதாங்கூர் படைகளும் ஆங்கில கிழக்கிந்திய படைகளோடு இணைந்து அதன் தலைவராக மேஜர் பேனர்மேன் செயல்பட்டார். கட்டபொம்மனை சரணடையக்கூடிய நிபந்தனை ஒன்று செப்டம்பர் 1, 1799 அன்று வழங்கப்பட்டது. ஆனால் கட்டபொம்மன் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன. சூழ்நிலையை உணர்ந்த கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார். இப்படி தப்பிச் சென்ற கட்டபொம்மனின் தலைக்கு பிரிட்டிஷார் வெகுமதியை நிர்ணயித்தார்கள். எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் காட்டிக் கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டார். அக்டோபர் 16, 1799 அன்று கட்டபொம்மன் மீது விசாரணை என்ற பெயரில் அனைத்து பாளையக்காரர்களின் முன்பாக ஒரு கேலிக்கூத்தை அரங்கேற்றியது கம்பெனி நிர்வாகம். திருநெல்வேலிக்கு அருகே உள்ள கயத்தாற்றில் பழைய கோட்டைக்கு முன்பாக உள்ள புளிய மரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்பாக கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இவரது இறப்புக்கு பின்பாக இவர் மீது புனையப்பட்ட பல நாட்டுப்புற பாடல்கள் இவரது நினைவை என்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும். சரிங்களா?